லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வங்கதேசத்தில் நிலவி வரும் உள்நாட்டு பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பவும் மக்களை தனக்கு பின்னால் அணிதிரட்டவும் இந்தியாவுடன் எல்லையில் மோதல்களை தூண்டிவிட அந்நாட்டு அரசின் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் சதித்திட்டம் போட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி அவர் என்ன செய்தார் என்பதை பார்க்கலாம். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு வெடித்த மாணவர் போராட்டத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது. வங்கதேசத்திலிருந்து தப்பி இந்தியாவிடம் அவர் தஞ்சமடைந்தார். இடைக்கால அரசின் தலைவராக சீன ஆதரவாளரும் நோபல் பரிசு வென்றவருமான முகமது யூனிஸ் பதவிக்கு வந்தார். அப்போது முதல் வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அரங்கேறி வருகின்றன. சில மாதங்களுக்கு முன் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முகமது யூனிஸ் வங்கக்கடலின் பாதுகாவலராக வங்கதேசம் இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் தங்களது உதவியின்றி வங்கக்கடலை அணுக முடியாது என்றும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்தது. முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றதில் இருந்து இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு சுமூகமாக இல்லை. இதற்கிடையே வங்கதேசத்தில் பொது தேர்தலை நடத்த கோரி அந்நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இதை முகமது யூனிஸ் கண்டுகொள்ளவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த வங்கதேச ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் பொது தேர்தலை நடத்த கோரி தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கு அழுத்தம் கொடுத்தார். பல முனைகளிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து உஷாரான முகமது யூனிஸ் 2026 ஏப்ரலுக்குள் பொது தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தார். அதோடு மக்கள் கவனத்தை திசை திருப்ப இந்தியாவுக்கு எதிராக அவர் சதித்திட்டம் தீட்டினார். அதை மோப்பம் பிடித்த வங்கதேச ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதுகுறித்து வங்கதேச ராணுவ வட்டாரம் கூறியது, பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா துவங்கிய நேரத்தில் வங்கதேச தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலீலுர் ரஹ்மான், ராணுவ ஜெனரல் முகமது ஃபைசர் ரஹ்மான் ஆகியோருடன் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் ரகசிய சந்திப்பை நடத்தினார். அப்போது உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்கவும் பொது தேர்தலை நடத்தாமல் இருக்கவும் தன்னிடம் ஒரு திட்டம் இருப்பதாக முகமது யூனிஸ் சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI-யுடன் நெருக்கமாக இருக்கும் முகமது ஃபைசர் ரஹ்மான் இத்திட்டத்தை முன்னின்று செயல்படுத்த நடவடிக்கை எடுத்தார். அவரது அறிவுரைப்படி இந்தியா வங்கதேச எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினருக்கு சில உத்தரவுகள் வழங்கப்பட்டன. அதாவது எல்லையில் இந்தியாவுக்கு தொந்தரவு தரும் வகையில் வேண்டும் என்றே சில பிரச்சினைகளை உருவாக்குவது, பதற்றத்தை ஏற்படுத்துவது, மோதல் போக்கை பின்பற்றுவது உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதன்படியே சர்வதேச எல்லையில் வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டனர். இதனால் இந்தியா வங்கதேச எல்லையில் பதற்றமான சூழல் நிலவியது. இந்த தகவலை அறிந்த வங்கதேச ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் அந்நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரல் முகமது அஷ்ரப் உஸ்மான் சித்திக்கை தொடர்பு கொண்டு எல்லையில் இந்தியாவுடனான மோதல் போக்கை கைவிடும்படி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்தே வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினர் ஆக்ரோஷமான போக்கை கைவிட்டனர். முகமது யூனிஸின் நோக்கம் என்னவென்றால் எல்லையில் சண்டையை தூண்டிவிட்டு இந்தியாவுக்கு எதிராக மக்களை திரட்டுவது. தேசபக்தி என்ற பெயரில் இந்தியாவுக்கு எதிராக பேசினால் மக்கள் தன் பக்கம் வருவர் என்பதும் அவரது கணக்கு. இதனால் முக்கிய பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பி குளிர்காயலாம் என்று நினைத்தார். இத்திட்டத்துக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலீலுர் ரஹ்மான் உள்ளிட்டோர் வாயிலாக ராணுவத்திடம் அனுமதி பெற முகமது யூனிஸ் காய் நகர்த்தினார். இந்த சதித்திட்டம் பற்றி கேட்டதும் ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் அதிர்ச்சியடைந்தார். உடனே தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மிசானூர் ரஹ்மான் ஷமீம், விமானப்படை தளபதி அசன் மஹ்மூத் கான், கடற்படை தளபதி முகமது நஸ்முல் ஹசன் உள்ளிட்டோருடன் அவர் அவசர ஆலோசனை நடத்தினார். இதன்பின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலீலுர் ரஹ்மானுக்கும் ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் எச்சரிக்கை செய்தியை அனுப்பினார்.
இந்த திட்டம் ஒரு முட்டாள்தனமான திட்டம், ஒருபோதும் செயல்படாது. இந்தியாவுடனான எல்லையில் பதற்றங்களை உருவாக்குவதையும் அந்நாட்டை சண்டைக்கு தூண்டுவதையும் தான் கடுமையாக எதிர்ப்பதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் எல்லையில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் நிலைமை மோசமாக இருக்கும் என்றும், இந்தியாவுடன் விளையாடுவது ஆபத்தானது என்றும், அந்நாட்டுடன் சண்டையிடும் திறன் வங்கதேச ராணுவத்திடம் இல்லை என்றும் கூறினார். எல்லையில் எந்த படைகளையும் நிறுத்தப் போவதில்லை என்றும், தன் உத்தரவை தவிர மற்றவர்களின் உத்தரவுகளை பின்பற்றக்கூடாது என்றும் வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினருக்கு கராராக சொன்னார். இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியாது என ராணுவம் கைவிரித்த நிலையில் சதி திட்டத்தை முகமது யூனஸ் கைவிட்டார். இது தவிர வங்கதேச தேசியவாத கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் அவருக்கு அழுத்தம் கொடுத்தன என்று வங்கதேசம் ராணுவ வட்டாரம் கூறியது.